வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாதத்தின் குழுவின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், பாரத மாதா சங்கம் 1910 வருடத்தில் ஏப்ரல் 10 ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த பாரத மாதா சங்கம். இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்க, 1905 நம்மளுக்கு வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. 1906 சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1907 என்ன நடந்துச்சு அப்படின்னா, சூரத் பிளவு நடந்துச்சு. இந்த சூரத் பிளவு நடக்கும் பொழுது நம்மளுக்கு மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 பேரும் பிரிஞ்சாங்க. இந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்ச டயத்தில் இவங்களுக்கு 2 பேருக்கும் இது ஒரு 2 க்ளோஸ் ஆன டயத்தில் இந்த தீவிர தேசியவாதத்தில் இருந்தவங்க எல்லாம் புரட்சிகர தேசியவாதியாக மாறினாங்க. அதில் வந்தவர் தான் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி. அந்த நீலகண்ட பிரம்மச்சாரியால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பாரத மாதா சங்கம். அந்த பாரத மாதா சங்கத்தில் தான் நம்ம வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருப்பார். வாவேசு ஐயர் தான் இவருக்கு ப்ரௌனிங் வகை துப்பாக்கி சுடுறதை கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அதனால் இது வாஞ்சிநாதன் அப்படின்னா பாரத மாதா சங்க குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இப்போது நம்ம புக்கை படித்து அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் நிற்காது. லாஸ்ட் டயத்தில் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல ரிவிஷனாக இருக்கும். அதுதான் எக்கனாமிக்ஸில் இருந்து இந்த சேனலில் எக்கனாமிக்ஸ், தமிழ், அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு இப்போ நடக்க போகிற குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அதுக்கடுத்து ஆனந்த மடம் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் அந்த டயத்தில் வந்தது தான். விடுவெளி கழகம் சதீஷ் சந்திரா 1902 ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போது பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு இதையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை நல்லா படித்ததுக்கு இதாக இருக்கும், சரியாக இருக்கும். 1908 தீவிர தேசியவாதம் டவுனான டயத்தில் வன்முறை சாராத நடவடிக்கைகள், வன்முறையை நோக்கி அப்படின்ற மாற்றம் ஏற்பட்டுச்சு. வங்காளத்தில் புரட்சிகர பயங்கரவாதம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருந்தது. எப்போ அப்படின்னம்னா, 1870 விவேகானந்தர் சொன்ன மாதிரி உங்கள் உடல் எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காகவே பல்வேறு இடங்களில் அக்காடான்னா உடற்பயிற்சி நிலையம் அங்கே நிறுவப்பட்டிருக்கு. பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் எனும் நாவல் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பட்டு அந்த நாவலின் ஒரு பகுதியான வந்தே மாதரம் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதம் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு, இதை எதுக்காக பார்த்துக்கிறோம் அப்படின்னம்னா, அந்த ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயிற்சி, அதாவது நம்ம சிலபஸை முடிச்சிட்ட மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். லாஸ்ட் டயத்தில் இதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, வட்டார மொழி கல்வி எனும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே நான் சொல்லியிருந்தேன். 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி விடுவெளி கழகம் அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்தி இருந்தார். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆங்கில மொழி கல்வி மெக்காலே சிஸ்டம் அப்படின்னா டவுன்வேர்டு சிஸ்டம், மெக்காலே சிஸ்டம் கல்வி ஏற்படுத்தின மெக்காலே, இங்கிலீஷ் கலங்க மெக்காலே சிஸ்டம் எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, டவுன்வேர்டு சிஸ்டம் மேலே இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா கீழே இருக்கு. அது ஆங்கில வழி கல்வியை தான் அவர் நடைமுறைப்படுத்தினார். அதே மாதிரி ரத்தத்தாலையும் நிறத்தாலையும் இந்தியனாகவும் சிந்திக்கிறதுலையும் அறிவுலையும் நாங்கள் ஒரு பிரிட்டிஷ்காரங்க மாதிரி தான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இவரோட கூற்று. அதனால அந்த டயத்தில் நம்மளுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறதுக்காக வேண்டி தான் இந்த வட்டார மொழி கல்வி எனும் கருத்து ஆரம்பிச்சிருந்திருக்காரு 1902. ஆனால் 1905 நவம்பர் 5 விடுவெளி கழகத்தை முன்னெடுப்பதற்கு கல்விக்கான தேசிய கழகம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 6 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவியிருக்காங்க.
அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோளை சொல்றாரு. ஆனாலும் இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்க, வேலை வாய்ப்புகளை உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டம் தோல்வி அடைஞ்சிருது. சதீஷ் சந்திர முகர்ஜி 1902, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விடிவெள்ளி கழகம், இதெல்லாம் இதோட ரிலவெண்டா இருக்கிறதுனால அது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, அந்த வாஞ்சிநாதனை பத்தி தான் கேட்டிருந்தாங்க. இவர் தூத்துக்குடியில சுதேசி முயற்சியெல்லாம் அடக்கப்பட்ட போது தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த டயத்துல இளைஞர்களை பெரும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அந்த மாதிரி வந்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன். நம்ம வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஜெயிலில் அடைக்கப்பட்டப்ப வெகுண்டெழுந்து அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டதற்குரிய காரணமான அவரை ஆசை சுட்டுக் கொள்றதுனால நம்ம விடுதலை அடைய முடியும். அதாவது ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு தள்ளிட்டு அது மூலியமா தேசத்தை ஒருங்கிணைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு புரட்சிகரவாதி தான் இவங்க. ஸோ அதுல இருந்து வந்தவங்க தான். அதுல தான் இதை திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி வாங்குவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டிருக்காங்க. ஆங்கிலேயரின் அடக்குமுறை குறித்து பத்திரிகைகள் தொடர்ந்து பரப்புரை செய்தது. நிர்வாகத்திற்கு எதிராக மக்களிடையே கோபத்தை உண்டாக்குவதில் தீர்மானங்கள் பங்கு வகித்தது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவரை ஜூன் 17, 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. 1910 திருநீலகண்ட சாஸ்திரியால ஆரம்பிக்கப்பட்டதுதான் பாரத மாதா சங்கம். அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க, அந்த இயர் எதுல இருந்து 1905 இருந்து 1906, 1907 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சதீஷ் சந்திர முகர்ஜியால வெளியிடப்பட்ட விடிவெள்ளி கழகம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் மனப்பாடமா இருந்துக்கும். 1911 இந்த பாரத மாதா சங்கத்தில இருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த வாஞ்சிநாதன் தான் உங்களுக்கு இதுல வாஞ்சிநாதன் ராபர்ட் ஆஸை சுட்டுக் கொள்றாரு. அவர் தான் பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர். அதைத்தான் அங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதுல நோக்கம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிகரத்துக்கு தூண்டுவதுதான் இந்த அமைப்போட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சோகன் சிங் பக்னா தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு, அது 4வது ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு சான் பிரான்சிஸ்கோல வசித்து வந்த லாலா ஹர்தயால் 1913 தான் இதைய நிறுவுறாரு. இந்த அமைப்பு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காதர் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. உருது மொழியில காதர் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்கள் தான் இந்த கட்சியில இடம் பெற்றிருந்திருக்கிறாங்க. கதார் என்ற பத்திரிகையும் இந்த கட்சி வெளியிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னம்னா, தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நம்ம பார்த்தோம். 3 ஈவெண்ட்: ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்ட மறுப்பு இயக்கம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இது எல்லாமே ஒரு முக்கியமான நிகழ்வு. அங்க சென்ட்ரல்ல என்னென்னலாம் நடக்குதோ அதே தான் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். 1852 இருந்து ஆரம்பிச்சு 1948 வரைக்கும் உள்ள நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் அந்த தேசியத்தில் நடந்த நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கோ அதுதான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குரூப் 1க்கு 40 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல ஆரம்பிச்சு நீதி கட்சி, பெரியார், அண்ணா தொடர்பான விஷயத்துல 15 தலைப்புகள் இருக்கு. அந்த 15 தலைப்புகள்ல இந்த தலைப்பு 1. இந்த தலைப்பு 1 அப்படிங்கிற போது மொத்தம் 40 கேள்விகள்ல இந்த கேள்வி 1 or 2 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு நல்லது. லாஸ்ட் டயத்துல எல்லா புக்கையும் மனப்பாடம் பண்ண முடியாது, ஃபாஸ்டா ரீட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி கேள்வியை பார்த்துட்டோம்னா உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிடும். அதுக்காக வேண்டிதான் கேள்வி பார்க்கறது. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழக மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது என்ன நடந்துச்சு அதைத்தான் கேட்கிறாங்க. தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களானா ஆமா, கலந்துட்டு இருக்காங்க. சென்னை நகரில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்திருக்கிறாங்க. பக்கிம்ஹாம் மற்றும் கர்நாடக மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே சரிதான். செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த
இந்த தடவை விடுதலை எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா காந்தியடிகளோட கூற்று என்ன அப்படின்னா, நாங்கள் எங்களை விட்டுருங்க, இல்லாட்டி கடவுள் விதிப்படி நடக்கட்டும் என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான், அதை சொல்லிட்டு தான் செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து இது எல்லா கூற்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். உங்கள் புக்கில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th புக்கிலே இருக்குது. கிரிப்ஸ் குழுவின் தோல்வியும் போர்க்கால பற்றாக்குறைகளும் விலையேற்றமும் மக்களிடையே பெரும் மன நிறைவின்மையை ஏற்படுத்தியது. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி. அப்போ நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப 4 ஆப்ஷன் பார்க்குறோம். அந்த 4 ஆப்ஷனில் இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினால ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியுது. இதில் பாருங்க, கர்நாடக் மில், சென்னை துறைமுகம், அதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம், போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடைபெற்றன. இது என்னது? தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் இயக்கத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான். வேலூர் மற்றும் பணப்பாக்கம் ஆகிய ஊர்களில் தந்தி தொலைபேசி கம்பிகள் வெட்டப்பட்டு பொது கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார்கள். மாணவர்கள் பங்கேற்கிறாங்க, தொழிலாளர்கள் பங்கேற்கிறாங்க. அப்புறம் விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம், அப்போ ரயில்ல வேலை பார்க்குறவங்க தடம்புரல் செய்யப்பட்டது. மதுரை காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்துடன் மோதினார்கள். தொண்டர்கள் ராஜபாளையம், காரைக்குடி மற்றும் தேவகோட்டை ஆகிய இடங்களில் காவல்துறையின் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. பெரும் எண்ணிக்கையிலான ஆண்களும் பெண்களும், இப்ப பாருங்க, பெண்களும் கலந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. ராயல் இந்தியன் கப்பல் படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சியும் தொடங்க பேச்சுவார்த்தைகள் இந்திய விடுதலைக்கு வழிகோலியன. சோகம் யாதெனில் நாடு வந்து இந்தியா பாகிஸ்தான் என 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. நம்ம விடுதலை அடைந்ததற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்வு மட்டும் காரணமாக இருக்க முடியாது. இதுல ஒரு நிகழ்வும் காரணமாகத்தான் இருக்கும். அந்த கடைசியில இத்தனை காரணங்களும் சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த விடுதலை அப்படிங்கிற ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இங்க கொடுத்திருக்க கூற்று, மேல இருக்க கூற்று 4 கூற்றுமே சரி. அதனால அனைத்தும் சரி அப்படின்ற ஆப்ஷன் தான் வரும். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நல திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இந்த விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆனந்த விகடன் காந்தி கட்டாயம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. தேசாபிமானி இந்த பத்திரிகையும் இவர் ஆரம்பிக்க கிடையாது. ஸோ யங் இந்தியா தான் அவர் ஆரம்பிச்சிருக்க. ஸோ இந்த பத்திரிகையில தான் அவர் எழுதியிருக்கணும். ஸோ அப்படியே கெஸ் பண்ணி போட்டாலும் போட்டுடலாம். அது இதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா, ஒரு பத்திரிகைகள் இப்போ கேள்வி எதுக்காக லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றது அப்படின்னா, நம்ம எந்தெந்த ஏரியாவை மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். எந்தெந்த ஏரியா நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான் அந்த கேள்விகளை பார்க்கறது. அப்போ பத்திரிகை, முக்கியமான ஆட்களோட பத்திரிகை, அப்போ இவர் 1927 வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டியை சந்திச்சிருக்கிறாரு. அதை யங் இந்தியா பத்திரிகையில எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுதேசி இயக்கம். பாருங்க, சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்டா பார்க்கப்படுது. ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் தான் வங்காள பிரிவினை அந்த சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிகிறாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரட்சிகர தேசியவாதம் உருவாகுது. அந்த புரட்சிகர தேசியவாதம் உருவானதுக்கு அப்புறம் தான் அது இன்னும் போராட்டங்கள் நிறைய சக்சஸா நடக்குது. ஸோ அதுல இந்த சுதேசி இயக்கம் ரொம்ப முக்கியம். அந்த சுதேசி இயக்கத்துக்கு தலைமை யார் தலைமைனா வஉசி தலைமையா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கத்தை ஒரு உறுப்பினரா இருப்பாரு. அதை ஆரம்பிச்சவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. வாவேசு தர்மாலயா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. எதுக்காக இதெல்லாம் சொல்றது அப்படின்னா, சுதேசி இயக்கத்துக்கு தொடர்பானவர் வஉசி, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம். ஸோ அதுக்கடுத்து இந்த பாரத மாதா சங்கத்தில் தொடர்புடையவர் வாஞ்சிநாதன். ஸோ அந்த கேள்வி, அதாவது நம்ம வேற எதுவும் இங்க புதுசா கேட்கறதுக்கு இல்லை. பட் என்ன கேட்டாலும் நம்ம அந்த ஆப்ஷன்ல இருக்க விஷயங்கள் பூரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம கொஸ்டின், அதாவது நம்ம ஷார்ப்பா நிறைய மார்க்குகளை வாங்கலாம். அடுத்த கொஸ்டின், அவரு வஉசியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்துல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது. 1906 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, ஸ்வேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC அப்படின்ற கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்யறாரு. மொத்தம் முதலீடான 10 லட்சத்தை
40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கும் 25 வீதம் இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர். இதை கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, எந்தெந்த நாட்டுக்காரங்களுக்கு அவர் வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு, ஆசிய நாடுகள் ஆகிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செஞ்சிருக்கிறாரு. ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வஉசி என்னென்ன கப்பல் அப்படின்னா எஸ்எஸ் காளியா, எஸ்எஸ் லாவோ என்ற 2 நேவிகேஷன் கப்பல்களை விட்டிருக்காரு. ஸோ நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு சுதேசி செயல்பாடுகள், மெழுகுவர்த்தி செய்வது, வளையல்கள் செய்வது இந்த மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் கப்பலை விட்டிருக்கிறாரு. இவர் வந்து வஉசி சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்கள் பாராட்டப்பட்டது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து இது ரொம்ப முக்கியம். இதையும் ஒரு கொஸ்டின்ல பின்னாடி இப்ப இருக்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி, மராட்டா பத்திரிகைகளை எழுதுறாரு இந்த விஷயத்த. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனை செய்யறதுக்கு உதவி இருக்கிறாரு. பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்ல 2 பேருமா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட புக்கில் இருக்கிற கூடிய விஷயம்தான். ஆனாலும் நம்ம கட் பண்ணி போட்டு அந்த கேள்விக்கு ரிலவெண்ட்டா இப்போ நீங்கள் கேள்வியை பார்த்துட்டு இந்த இடத்துல போயிட்டு உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து தெளிவாகுவீங்க. அடுத்த கொஸ்டின், சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சுதேசி இயக்கம் நம்ம ஆல்ரெடி நான் எல்லா கொஸ்டின்லையும் சொல்லிட்டே வர்றதுதான். மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரேக்கப் ஆனோடனே சுதேசி இயக்கம் உருவாச்சு. சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் அந்த தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினார்கள். இவர்கள் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சி பெற செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நம்ம சுப்பிரமணிய சிவா, வஉசி இவங்கெல்லாம் பேச்சு ரொம்ப உணர்ச்சிகசமான பேச்சா இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் மக்கள் தலைவர்களா மாறுறாங்க, வெகுஜன மக்கள் தலைவர்களா மாறுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூற்று சரியாக தான் இருக்கு. ஸோ பாருங்க, இப்போ இந்த சுதேசி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு உங்களோட கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரகாரம் உங்களோட இதைய பார்த்துங்க. சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. ஆசியன் போட்டிருக்காங்க, இங்க படிச்சு பாத்துங்க. ஆசியன், அங்கேயும் அதே வர்த்தனை. நான் ஆசியன் போட்டிருக்கிறத ஆகியன் படிச்சேன். ஆனா இங்க பாருங்க, என்னைய மாதிரி தான் ஒருத்தர் கொஸ்டின் எடுத்திருப்பார் போல. ஆசியன் சுதேசி நேவிகேஷன் ஷேர்ஸ் வேர் ஓப்பன் ஒன்லி டு ஆசியன் நேஷனல். அரவிந்த் கோஷ் வந்து சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்பனை பண்றதுக்கு உதவி பண்ணாரு. அப்படியே உங்களோட 10th புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க வந்து சுதேசி நீராவி கப்பல் பங்கு வந்து ஆசிய நாடுகளுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அரவிந்த் கோஷ் வந்து இதுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ரெண்டுமே சரிதான், ஆனா எக்ஸ்பிளனேஷன் வந்து தப்பா இருக்கு. அதாவது கூற்றுக்கு சரியான காரணம் கொடுத்துருக்குறாங்களா, எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறாங்களான்னா இல்லை. ஏன் அப்படின்னா, சுதேசி நீராவி கப்பல் ஆரம்பிச்சதுக்கோட காரணம் வந்து என்ன அப்படின்னா, எங்களாலையும், அதாவது இந்திய பொருட்களை சுதேசி எங்க கப்பல்ல வாங்க, எங்களாலையும் இதை பண்ண முடியும் அப்படின்ற காரணம் தான் ஒழிய என்னது அதுக்குடைய ரீசன் தப்பா இருக்கு. ஆனா ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான், உங்களோட புக்கில் இருக்கிறதா. அதை கொஞ்சம் பார்த்து ரெண்டும் சரி விளக்கம்னு மட்டும் போட்டு வச்சுட்டா இந்த கொஸ்டினுக்கு தவறாயிடும். அதே இதுதான் அங்க கடைசியில போட்டிருக்காங்க பாருங்க. வஉசி சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்டப்பட்டது. வஉசி சுதேச இயக்க முன்னெடுப்பு வந்து தேசிய தலைவர்களால் பாராட்டப்பட்டது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் வந்து எந்த பத்திரிகையில எழுதுறாருன்னா, கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகையில எழுதினாரு. அரவிந்த் கோஷும் சுதேசிய முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்பனைக்கு உதவி இருக்கிறாரு. அதுல மிகப்பெரிய பங்குதாரர்கள் யார் அப்படின்னா, பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமதும் 2 மிகப்பெரிய பங்குதாரர்களா இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, பத்திரிகை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கல்யாண சுந்தரம் திருவிகா அவர்கள் வந்து நவசக்தி, அதுக்கடுத்து ஈவேரா பெரியார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குடியரசு, அதுக்கடுத்து சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, வாவேசு, சாமி வெங்கடாச்சலம் வந்து சைவ சித்தாந்த பள்ளி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பாருங்க, இவர் இப்போ இதுவரையும் கேட்ட கேள்வியில வாவேசு, ஈவேரா, திருவிகா இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக பங்கு பெற்றவர்கள
முக்கியமான பங்காக இருக்காங்க. அதனால நம்ம அவங்களெல்லாம் நல்லபடியாக கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சரியாக இருக்கும். அதுக்கடுத்து வஉசி, திருப்பியும் வஉசி வராரு. அவர் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதேசி கப்பல். அதுக்கடுத்து பாரதி, பாலா பாரத், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படிங்கிறது, சங்கொலி அப்படின்றதுல கவிமணி தேசிய விநாயகம், அழகம்மை ஆசிரிய விருத்தம், இது ஒரு பொறுத்துக. இது பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வெள்ளையனே உப்பு சத்தியாகிரகத்தில் நாமக்கல் கவிஞர் பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடலை, இவர் பாடலை படிச்சுக்கிட்டு தான் நம்ம திருச்சியிலிருந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் 1930 நம்மளுக்கு இந்த இவரோட பாடல்கள் தான் உணர்ச்சி மிக பாடல்களை படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாரதியாரோட பாடல்களும் படிச்சுட்டு போவாங்க. அதனால இவங்க விடுதலை போராட்டத்தில் இவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். ஸோ இவரோட பாரதியோட எழுச்சிமிக்க கவிதைகள் விடுதலை போராட்டத்திற்கு மிகவும் துணை நின்றுச்சு அப்படின்றதுனால இந்த பாடல்களையும் இவங்களை பற்றியும் பார்த்துக்கணும். அடுத்த கேள்வி, சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவிய ஆண்டு 1906. சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ண டயத்திலேயே இங்க எல்லா பேரும் வளையல்களும் மெழுகுவத்தியும் நம்ம மெழுகுவத்தியும் வளையல்களும் செஞ்சுட்டு இருந்த டயத்தில் நம்ம தமிழ்நாட்டின் வஉசி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா 1906 அக்டோபர் 16 நம்மளுக்கு சுதேசி கப்பலை ஆரம்பிச்சு விட்டுருக்கிறாரு. அதனோட முக்கியமான பங்குதாரர்கள் நம்ம பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் அவர்களும் பார்த்தோம். சேரில் எத்தனை சேரா பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எங்கிலிருந்து எங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு போறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துக்கிறோம் அப்படின்னோம்னா அடுத்த கொஸ்டினுக்கு இதுல இருந்து எது வேணா கேட்கலாம். பட் ஒரு கொஸ்டினை பார்க்கும் பொழுதே இவரை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 50 நாட்களில் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு ஒரு கொஸ்டின் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால தான் ஒரு கொஸ்டினுக்கும் அடிஷனலாக சொல்லிக்கிட்டே போகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவேரா பெரியார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து எதுக்காக விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் காந்தியுடன் கொண்ட முரண்பாடு கிடையாது, ராஜகோபாலாச்சாரியுடன் கொண்டிருந்த முரண்பாடு அதுவும் இல்லை. காங்கிரஸ் நடத்திய பள்ளி இல்ல வாவேசு நடத்திட்டு இருப்பாரு. அவரு பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனித்தனியே உணவு பரிமாறப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவர் ஆல்ரெடி சேரன்மாதேவி குருகுலத்துல ஆல்ரெடி இவர் ரிசர்வேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த மாதிரி டயத்துல எல்லாம் ஈக்குவலா நடத்தப்படணும் அப்படின்ற டயத்துல இவங்க பார்த்து இந்த குருகுலத்துல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு தனித்தனியே உணவு பரிமாறிட்டு இருப்பாங்க. அந்த சேரன் மாதவி வாவேசு தான் நடத்திட்டு இருப்பாரு. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது காங்கிரஸ்ல இருந்து நிதி உதவி பற்று நடத்தக்கூடிய ஒரு பள்ளி. அந்த மாதிரி ஒரு பொதுவா இருக்கக்கூடிய பள்ளியில இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியில வந்திருப்பாரு. ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த கொஸ்டின், வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவிதன் நோக்கம். பாருங்க, இதிலே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினுக்குள்ளே 4 கொஸ்டின் வஉசியை பத்தி கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்திய வணிகத்தை வளர்க்கவா? கிடையாது. கப்பல் கட்டும் இடத்தை மேம்படுத்தவா? இல்லை. கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகாபோகத்திற்கு ஆங்கிலேயரின் ஏகாபத்தியத்திற்கு சவால் விடுக்கிறத எங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்றதுக்காண்டிதான். குறைந்த கட்டணத்தில் பயணிப்பொருளில் சேவை செய்வதற்கெல்லாம் இல்லை, அவங்களுக்கு போட்டியா ஆரம்பிச்சது தான். ஸோ இதே ஈஸியா போட்டுருவோம். காலியா லாவோ, தூத்துக்குடி டு கொழும்பு, காஜி பக்கீர், பாண்டித்துரை, இவங்களெல்லாம் இந்த கொஸ்டினை படித்தோடனே இதெல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். 1916 அக்டோபர் 1906 அக்டோபர் 16 1906 அக்டோபர் 16 இந்த டேட் எல்லாம் உங்களுக்கு நினைவு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற போது உங்களுக்கு அங்கே கேள்வி கேட்டாங்கனாக்க உங்களோட டைமும் சேவ் ஆகும், ஷார்ப்பாகவும் பதிலளிக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா TSS ராஜன். இவர் தான் உப்பு சத்தியாகிரகத்தில் சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய உதயவனம் அப்படின்ற இடத்துல இவர் முகாமிட்டிருப்பாங்க அங்க. ஸோ TSS ராஜன் உங்களோட குரூப் 2A சிலபஸ்லேயே வர கொடுத்துருப்பாங்க. குரூப் 2லையும் குரூப் 2Aலையும் சிலபஸ்லேயே அந்த TSS ராஜன் அப்படின்றவர் வருவார். ஸோ அவங்கள படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து காமராஜர் இருக்காரு, சத்தியமூர்த்தி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம இவங்க எதற்காக அறியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அதுக்கடுத்து தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது எதை ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலன். தென்னிந்திய விடுதலை இயக்கம் சவுத் இந்தியன் ரிபலல் ஃபெடரேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதவர்களோட நலனை. இதை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் அதுக்கடுத்து 1917 நீதி கட்சி அப்படின்னு மாறும். நீதி கட்சி அப்படின்னு மாறும். பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. அதனால தான் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை இங்கிலீஷில் நடத்தியிருப்பாங்க. தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. அதில் இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை வச்சு தான் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1917. இதோட நோக்கமே என்ன அப்படின்னா பிராமணர்கள் அல்லாதவர்களோட இப்போ மேக்சிமம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அதனால நான் பிராமின் அப்படின்ற ஆள்க கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட அரசியல் நலனை காக்கிறதுக்காண்டி தான் இந்த தென்னிந்திய விடுதலை இயக்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட நோக்கம் வந்து இதுதான். ஸோ அதுக்கடுத்து நீதி கட்சி ஏன் இதை பற்றி அதிகமான நீதி கட்சியில் நம்ம ஃபுல்லாக இதை பற்றி பார்க்கலாம். நீதி கட்சி எதுக்காக ஆரம்பித்தாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட சாதனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லாவே பார்த்துடலாம். அதுக்கடுத்த கொஸ்டின், சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படிக்கும் ஆற்றலாக இருந்திருக்காரு. அவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எந்த மன்னரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுர மன்னரால தான் பாரதி அப்படின்றது 11 வயதிலே கொடுத்திருக்கிறாங்க. அன்னிபெசன்ட் அருண்டேல் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அன்னிபெசன்ட்டு. ஸோ அவங்க எப்போ வந்து தன்னாட்சி இயக்கம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1916 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ கேப்டன் லக்ஷ்மி சகல் எங்கே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களை பற்றி விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்றதுலேயே இந்த லக்ஷ்மி சகலை பற்றி விரிவாக சொல்லியிருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட வீடியோ வந்து மொத்தமாக பிளேலிஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்கு. டெஃபினட்டாக வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டே பண்ணிடுவோம். ஸோ அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர். நான் சொல்லியிருக்கேன், எப்போயுமே ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் மூளையில் ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சுதேசி கப்பலை பற்றியும் வஉசியை பற்றியும் கிட்டத்தட்ட இப்போயே இந்த இதுலேயே வந்து ஒரு 5-6 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ எப்போயுமே அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஒரு கொஸ்டினை அணுகி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஓல்டு கொஸ்டினை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையை யார் ஸ்டார்ட் பண்ணார்னா ஜி சுப்பிரமணியம். நம்ம எங்கேருந்து உங்களோட இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பார்க்கணும் அப்படின்னோம்னா 1852 ஆரம்பிக்கணும். 1852 என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். 1884 மகாசன சபை. 1885 இங்கே இருக்க கான்செப்ட் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கே போகும். அப்போ தான் வந்து இவங்க சுப்பிரமணியன் அவரெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியம் எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னா முத தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது பாம்பேல காங்கிரஸ் கூட்டம் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் தீர்மானமே தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் இருக்கும். தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இருப்பார்.
இந்த பானர்ஜியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிமொழிஞ்சவர் இவர் தான். அப்போ நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டில இருந்து விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கறதுனால இப்போ முத்துலட்சுமி முத்துசாமி முத்துசாமி 1877 பார்த்துங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1877 இவர் தான் முதல் நீதிபதி, சென்னை தலைமை நீதிபதியா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியா போடுவாங்க. அந்த இதை எதிர்த்து தான் பத்திரிகையில் எழுதுவாங்க. பத்திரிகையில் எழுதுனதுனால தான் இந்த சுப்பிரமணிய ஐயர் இந்த ஹிந்து அந்த மாதிரி பத்திரிகையெல்லாம் ஸோ அதுக்கடுத்து தான் அந்த பத்திரிகை தடை சட்டம்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1877 இந்த முத்துசாமி அப்படிங்கிறவரை வந்து நீதிபதியாக போட்டதுனால அங்கே ஆங்கிலேயர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணோடனே அப்போது நம்ம பத்திரிகை இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு சப்போர்ட்டிவாக எழுதலாம் அப்படின்றதுனால ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். அதுக்கடுத்து 1891 சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை தமிழ் பருவ இதழை தொடங்கியவர் சுப்பிரமணியம் ஜி. சுப்பிரமணியம். ஸோ இப்போ வந்து இது ஆல்ரெடி ஒரு பகுதியாக நம்ம வந்து போட்டாச்சு. நீங்கள் இதே ஒரேதாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பகுதியுமே, அதாவது ஒரு தலைப்புமே டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் பக்கம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக என்னால் சொல்ல முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரெகுலராக பண்ணிடுறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டினியூவாக எனக்கும் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டாப்பிக்குமே இதே மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.